இரவு. நகரம் முழுக்க அமைதி. மழை மெதுவாக சாலையை தட்டிக் கொண்டிருந்தது. புதிய வேலை, புதிய நகரம். தங்குவதற்கு இடம் தேடி ஒரு பழைய லாட்ஜ் முன் ரவீந்திரன் நின்றான். லாட்ஜ் பெயர் ஸ்ரீ லக்ஷ்மி லாட்ஜ். உள்ளே நுழைந்தவுடன் மங்கலான மஞ்சள் விளக்கு, சுவரில் ஒரு பழைய கடிகாரம். டிக் டிக். ஒரு ரூம் வேண்டும் என்று ரவீந்திரன் சொன்னான். ரிசப்ஷனிலிருந்த முதியவர் சற்று தயங்கிக் கேட்டார். 13வது அறை பரவாயில்லையா? ரவீந்திரன் சிரித்தான். பேய் கதையெல்லாம் நம்ப மாட்டேன். அந்த சாவியை வாங்கிக் கொண்டபோது ரவீந்திரன் கவனிக்கவில்லை. அந்த சாவியில் ஒரு சிவப்பு நூல் கட்டப்பட்டிருந்ததை. இரவு 1:30 மணி. அறை எண் 13. கதவை திறந்தவுடன் ஒரு குளிர்ந்த காற்று முகத்தில் அடித்தது. அறை சாதாரணமாகத்தான் இருந்தது. ஒரு கட்டில், ஒரு கண்ணாடி, ஒரு மங்கலான விளக்கு. டக் டக் டக். யார் என்று ரவீந்திரன் கேட்டான். பதில் இல்லை. வழித்தடம் வெறிச்சோடி கிடந்தது. யாரும் இல்லை. இரவு 2:47 மணி. ரவீந்திரன் கண்ணாடியை பார்த்தான். அவன் பின்னால் ஒரு பெண். வெள்ளை சேலை, முகத்தை மூடிய கருப்பு முடி. கால்கள் தரையை தொடவே இல்லை. அவன் திரும்பிப் பார்த்தான். அங்கே யாரும் இல்லை. மீண்டும் கண்ணாடி. இந்த முறை ஒரு பெண். அவள் அவனை நேராக பார்த்து கொண்டிருந்தாள். மின்விளக்கு அணைந்தது. முழு இருட்டு. இந்த அறை என் அறை. அந்த இருட்டில் ஒரே ஒரு சத்தம், மூச்சு. அது ரவீந்திரனுடையது இல்லை. காலை. லாட்ஜ் முன் கூட்டம். போலீஸ் சொன்னது. 13வது அறையில் இன்னொரு மரணம். முதிய ரிசப்ஷனிஸ்ட் மெதுவாக சொன்னார். அந்த பெண் 10 வருடங்களுக்கு முன் அந்த அறையில்தான் இறந்தாள். அன்றிலிருந்து அந்த லாட்ஜில் அறை எண் 13 இல்லை. ஆனால் இரவு நேரங்களில் டக் 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 கதவு தட்டும் சத்தம்